இந்த 3x3 கியூபை நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நான் கழிச்சுக்கிறேன். கழிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 7 ஸ்டெப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 7 ஸ்டெப்புக்கும் நம்ம ஒரு ஸ்டெப்பை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த 7 ஸ்டெப்பையும் போட முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு வி வாண்ட் டு சால்வ் த டாப் கலர். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்படி ஒரு ஆரஞ்சு இருக்குன்னா, சப்போஸ் இப்படி ஒரு ஆரஞ்சு இருக்குன்னா நம்ம இந்த ஆரஞ்சை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொல்ல வராங்க. நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஆரஞ்சை நம்ம சேர்த்திப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆரஞ்சை சேர்த்திப்போம். இந்த ஆரஞ்சை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஃபார்முலா என்னென்னா, செகண்ட் ஸ்டெப்பு, செகண்ட் வி வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ரோ சால்வ். ஃபர்ஸ்ட் ரோ சால்வ்னா நமக்கு இந்த இடத்துல இருக்குல்ல, அதெல்லாம் தான் நம்ம சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, க்ரீன் இது 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 எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த இடத்துல தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு எங்கே இருக்கு? எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன். இதோ இந்த இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி பண்ணி கீழே இறக்கி இந்த பீஸை நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒழிச்சிட்டு கீழே இறக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி தூக்கி மேலே தூக்கிடணும். அடுத்து இது கரெக்டாக இருக்கா? இப்போது ஆரஞ்சு, ஒயிட்டு, ப்ளூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி கீழே இறக்கி இதை தூக்கி மறுபடியும் கொண்டு வந்து மேலே தூக்கிடணும். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக சேர்ந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, தேர்ட் வி வாண்ட் டு செகண்ட் ரோ சால்வ். செகண்ட் ரோ சால்வ்னா இந்த ரோவை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ரோவை சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் அண்ட் எல்லோ எந்த பீஸ், எங்கள் மிடில் பீஸில் தான் கண்டிப்பாக இருக்கும். க்ரீன் அண்ட் எல்லோ இந்த இடத்துல இருக்குது. அப்போனா நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம் அந்த க்ரீன் அண்ட் எல்லோ. நம்ம ஃபஸ்ட்டு இதை சேர்த்துனோம்னா ப்ளூ அண்ட் ஒயிட், எங்கள் ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுவும் சேர்த்த முடியாது நம்மளால். இப்போ நம்ம என்ன எதையே சேர்த்தலான்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த சைடில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு. இது கொஞ்சம் நமக்கு இம்பார்ட்டன்ட் தேவையே இல்லை. இப்போ இந்த பீஸை நம்ம எப்படி எடுக்கிறதுனா, கீழே இறக்கி இப்படி திருப்பி மேலே தூக்கி மறுபடியும் இப்படி கொண்டு வந்து இது மேலே தூக்கி, ஏன் இந்த இடத்துல இருக்கிறத கலைச்சிங்கன்னு கேட்காதீங்க. நம்ம சேர்க்கறதுக்கு தான் இந்த ஃபார்முலரே. கீழே இறக்கி இறக்கி இப்படி கீழே இது பண்ணிவிட்டு மேலே தூக்கிடணும். அடுத்து இது ஒழிச்சிட்டு கீழே தூக்கி மேலே தூக்கணும்னா மறுபடியும் அதே மாதிரி வருது. இது பண்ணிட்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்துடுச்சா? அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து இருக்கிறது கலைஞ்சி போச்சு. இப்போ இப்படி நேராக வச்சுட்டோமா, அடுத்து இப்படி திருப்பிட்டு இப்படி கீழே இறக்கி ஒழிச்சதை வெளியே எடுத்துகிட்டு மேலே தூக்கிடணும். மறுபடியும் இப்படி ஒழிச்சிட்டு கீழே இறக்கி ஒழிச்சதை வெளியே எடுத்துட்டு மேலே தூக்கிட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல சேர்ந்துருச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா பக்கமும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் அண்ட் எல்லோ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஒன்று சேர்த்தா இன்னொன்று வெளியே வந்துடும் கண்டிப்பாக. இப்போது இது இப்படி ஒட்டி மாதிரி இருக்கா, இப்படி கீழே இறக்கி ஒழிச்சிட்டு கீழே இறக்கி ஒழிச்ச வெளியே எடுத்து மேலே தூக்கணும். அடுத்து இந்த பக்கம் இருக்கிறத ஒழிச்சிட்டு கீழே இறக்கி ஒழிச்ச வெளியே எடுத்து மேலே தூக்கிடணும். அடுத்து இது இருக்கா, இதை நம்ம கண்டிப்பாக கழிச்சாகணும். இல்லாட்டி ஒயிட் அண்ட் ப்ளூ இங்கே இருக்குது.
இது ரெண்டை மட்டும் நம்ம சேர்த்தணும். ரெண்டுமே இந்த இடத்துல இருக்குது. அதே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஃபார்முலா தான் இப்போ பண்ணணும். அடுத்து இப்படி கொண்டு வந்துட்டோமா, இப்படி ஒழிச்சிட்டு இப்படி கீழே ஒழிச்ச வெளியே எடுத்து மேலே தூக்கிடணும். அடுத்து இப்படி ஒழிச்சு கீழே இறக்கி ஒழிச்சிட்டு மேலே தூக்கிடணும். அடுத்து இப்படி வந்துட்டு ஒழிச்சிட்டு கீழே ஒழிச்ச வெளியே எடுத்து மேலே தூக்கிடணும். ஒழிச்சிட்டு கீழே இப்படி வெளியே எடுத்துட்டு மேலே தூக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. மறுபடியும் இப்படி சேர்த்துனோம்னா நம்ம கலைச்சாச்சு. அதைய அந்த பீஸை கலைச்சாச்சா. இப்போ வந்துட்டு எங்கே இருக்கு அந்த பீஸ்? இது இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ அண்ட் எல்லோ இருக்கா, இது இப்படி ஒழிச்சிட்டு கீழே இறக்கி இப்படி தூக்கி மேலே போட்டுடணும். அடுத்து ஒழிச்சிட்டு கீழே தூக்கி ஒழிச்ச வெளியே எடுத்துட்டு மேலே போட்டுடணும். இப்போ இது சேர்ந்துச்சா. நெக்ஸ்ட்டு இது டீ மாதிரி போட்டுட்டு வச்சுட்டு அதுக்கு நேராக வச்சுட்டு ஒழிச்சிட்டு மேலே கீழே இறக்கி மேலே தூக்கிட்டு எடுத்துடணும். அப்போது இப்படி இருக்கா. ஒழிச்சிட்டு கீழே இறக்கி ஒழிச்ச வெளியே எடுத்துட்டு மேலே தூக்கிடணும். தேர்ட் ஸ்டெப்பு முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப். தென் த ஜே ஃபார்முலார். ஜே ஃபார்முலார் என்னன்னா, நம்ம ஆக்சுவலாக நம்ம எப்படி ஜே போடுவோம் அந்த மாதிரி தான் போடணும். இப்படி வந்து கீழே இறக்கிட்டு இப்படி கீழே இறக்குன ஒரு பீஸ் கீழே ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சிட்டு மேலே அதை இப்படி போட்டுடணும். மறுபடியும் ஒழிச்ச வெளியே எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டு மேலே தூக்கணும்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜே வருதா. இப்படி இருந்ததை இப்படி இல்லாட்டி இப்படி இருக்கிறத நமக்கு நேராக வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி அது மறுபடியும் அந்த ஜே ஃபார்முலர் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த ஜே ஃபார்முலர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பர்ஸ் வந்துடும். ஆல்ரெடி இல்லை எனக்கு இந்த ஸ்டெப்புக்கு வரும்போதே இந்த மாதிரி வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு, ஒரு தடவை பண்ணாலே வந்துருச்சு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஜே ஃபார்மில் போட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் ஃபுல்லாகவே கலைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் பண்ணாதீங்க, இந்த ப்ளஸ் வர வரைக்கும் மட்டும் பண்ணுங்கள். அடுத்துட்டு நம்மளோட ஃபார்முலார் என்னன்னு பார்த்துட்டோமா. அடுத்து நம்மளோட ஃபார்முலா தென் த ஹைடன் ஃபார்முலா. இப்போ நான் வந்து இப்படி ஒரு டீ மாதிரி ஆக்சுவலாக இப்படி ஃபிட் ஆகிருக்க மாதிரி நம்ம இப்போ பார்க்கணும். இப்படி இருக்கா டீ. இது எப்படி வச்சுட்டு இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இது கரெக்டாக இருக்குது. இது ரெண்டுத்தை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இப்படி திருப்பறதை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். இப்படி பண்ணிவிட்டு 2 வாட்டி சுற்றி மேலே தூக்கணும். மறுபடியும் ஒரு சுற்றி கீழே இறக்கி சுற்றிட்டு மேலே தூக்கணும். அடுத்து இப்படி சுற்றுறோம்னா டீ 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 எல்லா பக்கமும் டீ சேர்ந்துருச்சா. அதே மாதிரி இந்த ப்ளஸ் இருக்கா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா தென் த 11 ஃபார்முலா. இந்த 11 ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 11 ஃபார்முலா எப்படி அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு பீஸ் இருக்கா. இது இப்படி கலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. இருங்க, இப்படி கலைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேராது. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம சேர்ந்துருந்த இப்படி இருந்தாலுமே நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்படி இருக்கா. இப்படி இருந்தாலுமே நம்ம இந்த ஈஸியாக வச்சுக்கணும். ஏன்னா ரெட் இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது. எனக்கு வந்து இப்படி இருக்குது. நான் அதே மாதிரி தான் வச்சுருக்கணும். நான் அதுக்காக திருப்பக்கூடாது. இப்படி 11 ஃபார்முலா இப்படி கீழே இறக்கி மறுபடியும் இதை கீழே இறக்கக்கூடாது. இப்படி திருப்பி ஒழிச்சிட்டு மறுபடியும் இது இந்த பக்கத்து மறுபடியும் இப்படி கீழே இறக்கிட்டு ஒழிச்சதை வெளியே எடுத்து மேலே தூக்கிட்டோம்னா இந்த இடத்துல 2 இருக்கும். அப்போ இங்கே இருக்கிறத ஒன்று இப்படி வெளியே எடுத்துட்டு மேலே தூக்கிட்டு இப்படி ஒரு ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சேர்ந்துருக்கு. எனக்கு வந்து இது சேர்ந்துருது, எனக்கு இது சேர்ந்துருச்சு. உங்களுக்கு வந்து மறுபடியும் சேரலைன்னா அந்த ஃபார்முலாவில் வந்து பண்ணுங்கள். இப்போ ஒரு சில பேருக்கு சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்காக நான் இந்த பண்ணுறேன். இப்படி இருக்கா. இப்படி இருக்கிறத நம்ம செகண்டு லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா தென் த ஸ்பேஸ் ஃபார்முலார். இந்த ஸ்பேஸ் ஃபார்முலார் எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த ஸ்பேஸ் ஃபார்முலா ரொம்ப 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 கஷ்டம். நம்ம அதை அந்த ஃபார்முலா பண்ண நம்ம இந்த ஹோல் கியூப் நம்ம இப்போ சேர்த்துனது எல்லாமே கலையும். ஆனால் கடைசியாக நம்ம அந்த ஸ்பேஸ் ஃபார்முலா தான் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், இப்படி இருக்கா, நமக்கு இப்படி இருக்கிறத இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறத நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இந்த ஸ்பேஸ் ஃபார்முலா பண்ணக்கூடாது. உங்களுக்கு இல்லை எனக்கு 11 ஃபார்முலா பண்ணும்போது எனக்கு வந்து எல்லாமே சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஆயிடும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த கண்டிப்பாக ஸ்பேஸ் ஃபார்முலாவில் பண்ணி பார்க்கணும். மேலே தூக்கி இப்படி பண்ணிவிட்டு கீழே இறக்கி இப்படி பண்ணணும். சேரல, இந்த இடத்துல க்ரீன் இருக்கணும், இந்த இடத்துல எல்லோ இருக்கணும், இந்த இடத்துல ரெட் இருக்கணும். எல்லோ, க்ரீன், ரெட் அப்படி இருக்கணும். மேலே தூக்கி இப்படி பண்ணி இப்படி கீழே இறக்கி இப்படி பண்ணணும். சேரலை, ஆனால் அந்த பீஸ் நம்ம கரெக்டாக வந்திருக்கு. எல்லோ இங்கே இருக்குது, க்ரீன் இருக்குது, ரெட் இங்கே இருக்குது. ஆனால் இது இப்படியே திருப்பி இருக்கணும். அதுக்கு மறுபடியும் நம்ம அந்த ஸ்பேஸ் ஃபார்முலாவில் பண்ணணும். மறுபடியும் வந்து வரல ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம ஸ்பேஸ் ஃபார்முலாவில் பண்ணணும். நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரோ செஞ்சிச்சு. அடுத்து நம்ம இப்படி திருப்பிடணும். உங்களுக்கு சப்போஸ் வரலன்னா அதே ஃபார்முலாவில் மறுபடியும் பண்ணிகிட்டே இருங்க. வந்துருச்சுன்னா அடுத்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. மேலே தூக்கி இப்படி இறக்கி இப்படி பண்ணி இப்படி பண்ணணும். சேரல, மேலே தூக்கி இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து இப்படி இந்த எல்லோங்கிறத நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கணும். வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. இப்போ இந்த எல்லோங்கிறத அப்படியே இருக்குது, இந்த கீழே இருக்கிறது அது இல்லை. அடுத்து நம்ம இப்படி இருக்கிறது நம்ம அதுக்கு நேராக இப்படி திருப்பினோம்னா கியூபை நம்ம 3x3 கியூபை சேர்த்தாச்சு. இந்த 3x3 கியூபை சேர்க்கறதுக்கு இந்த 7 ஸ்டெப்பையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7 ஸ்டெப்பு நம்ம பண்ண தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த ஹோல் கியூபையே நம்ம சேர்த்திடலாம். பை காய்ஸ். இந்த மாதிரி நீங்களும் இந்த கியூபை சேர்த்தா கற்றுக்குவோங்க. பாய் பாய்.